தென்னிந்திய சினிமாவில் அதிகமான விருதுகளை வாங்கின நடிகை யார்? நயன்தாராவும் கிடையாது, த்ரிஷாவும் கிடையாது. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க. சினிமாவில் நடிக்கிற நடிகைகளை பொறுத்தவரையிலும் அவங்க ரொம்ப காலம் சினிமாவில் நீடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி சினிமாவில் ரொம்ப காலமாக நீடிச்சிருக்க நடிகைகள் அப்படின்னா நடிகை நயன்தாரா, நடிகை த்ரிஷா, அவங்க 2 பேரும் தான். 20 வருஷமாக சினிமாவில் நிலச்சி நிற்கிற நயன்தாராவையும் த்ரிஷாவையும் விட சினிமாவை பொறுத்தவரையிலும் ரொம்ப குறைஞ்ச அனுபவமே கொண்ட ஒரு நடிகை த்ரிஷா நயன்தாராவை விட அதிகமான விருதுகளை வாங்கியிருக்காங்க. அந்த நடிகை தான் சாய் பல்லவி. சாய் பல்லவி தன்னோட சினிமா வாழ்க்கையில் முதல்ல 10 ஆண்டுகளில் அதிகமான விருதுகளை வாங்கி சாதனை படைச்சிருக்காங்க. மொத்தமாக சாய் பல்லவி நடித்த படங்கள் என்னமோ 15 தான், ஆனால் 28 விருதுகளை வாங்கியிருக்காங்க. தென்னிந்தியாவில் முன்னணி நடிகைகளாக இருக்கிற நயன்தாரா முதல் 10 ஆண்டுகளில் 15 விருதுகளையும் த்ரிஷா 19 விருதுகளையும் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நடிகை சாய் பல்லவி பிரேமம், ஃபிடா, லவ் ஸ்டோரி, ஷாம் சிங்காராய், விராட பருவம், கார்கி படங்களில் நடித்ததுக்கு மட்டுமே 6 ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நடிகை சாய் பல்லவி பிரேமம், அமரன், லவ் ஸ்டோரி படங்களில் நடித்ததுக்காக 3 சைமா விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை சாய் பல்லவி 2 ஆனந்த விகடன் சினிமா விருதுகளையும், 2 ஏஷியா நெட் திரைப்பட விருதுகளையும், 2 சென்னை சர்வதேச விழா விருதுகள்னு 28 விருதுகளையும் சாய் பல்லவி வாங்கியிருக்காங்க. சாய் பல்லவி வாங்காத ஒரே விருது அப்படின்னு சொன்னால் தேசிய விருது மட்டும்தான். அந்த விருதும் கார்கி படத்தில் அவங்க நடித்ததுக்காக அவங்க வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நூலிழையில் அந்த விருது வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.